அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் எங்களுக்கு பெரியார், அண்ணா பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஆவேசமாக கூறியுள்ளார். அத்துடன் இன்று வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கும் ஸ்டாலினுக்கு கடந்த 99ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் தெரியாதா என்றும், யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் காட்டமாக கேட்டுள்ளார். கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டை அதன் உரிமைகளை அடகு வைத்ததும் வைக்க துணிவதும் திமுக தான் என்பதையும், தன்மானம் மிக்க தமிழ்நாட்டு மக்கள் பகல் வேஷ கட்சியான திமுகவை 2026இல் நிச்சயம் விரட்டி அடிப்பார்கள் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அத்துடன் திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையும் மீட்டு தருவேன் என்றும், இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.